கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு போவதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் முழு குடும்பத்திற்கும் நாமக்காரராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தாங்க பண்ணுகிறீர். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த ஆண்டவர், உம்மோடு கூட எங்களையும் உட்கார வைத்து உன்னதங்களிலே வலது பாசத்திலே உட்காரும்படி செய்து எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாக சரீரமாகிய எங்களை எங்களுக்கு நீர் தலையாக இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் கூட நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆவியானவரே, பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டவரும் அனுப்பப்பட்டவருமாகிய ஆவியான தேவன் எங்களுக்குள்ளே நீர் சத்தியமாய் இருக்கிறதுனால் இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் எங்களை தேற்றி ஆற்றி இந்த வேளையிலும் புரிய வேண்டும் வகையிலே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் பேசும், அடியனை மறைத்து வெளிப்படுத்துவீராக, கற்றுக் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்து கொண்டே வருகிறார். ஆகவே மாறாத அவருடைய அன்பை எண்ணி ஒரு பாடலை பாடுவோம். மாறிடார் எம்மானேசரே, மாறாதவர் அன்பினாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பு, மாபெரும் அன்பது. ஆகவே அதை எண்ணி அந்த பாடலை பாடலாம். மாறிடாரே மானேசரே, மாறாதவர் அன்பினாலுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே அன்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் வின் சாயலானிய, ஆவியாலே அன்பை சொரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே, யாவும் பாரினிலே சகித்திடுமே, அது விசுவாசம் நாடிடுமே, அன்பு ஒரு காலம் ஒழியாதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே.
ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை நான் மறுபடியும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாள் புதன்கிழமையா இருக்கிறதினால் வேதத்தில் விடை காணும் வினாக்கள் என்கிற தலைப்பிலே நாம் கேள்விக்கான பதில்களை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த நாட்களிலே பார்த்ததின் தொடர்ச்சியை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நான் கேட்குறேன், ஆனால் மறந்துடுறேன். கேட்டதை என் வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுக்கணும், அதில் பாக்கியவானாக இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்றது தான் கேள்வி. அதற்கு யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 25வது வசனம் 22லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய முழு சம்பவங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம், இதனுடைய தொடர்ச்சி என்னன்னா, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணம், சுயாதீனம், விடுதலை, நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய திருச்சட்டம். இந்த திருச்சட்டத்தை நாம் உற்று பார்த்து அப்படின்னா கூர்ந்து கவனித்து அதில் நிலைத்திருக்கிறவனே அதன்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை. அதை தொடர்ந்து அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து செய்கையில் பாக்கியவனாய் இருப்பான். அவன் எப்படி செய்கையில பாக்கிய, அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டே தன்னுடைய வாழ்க்கையில அதை நிலைநிறுத்தி அதிலே ஜெயிக்கிறவனாக இருக்கும் பொழுது வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை காண்கிறான். ஒரு மனுஷன் எதிலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதிலே அவன் அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் எதிலே ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் ஆண்டவருடைய வழிகளை அறிந்த நாம் இந்த உலகத்திலே நம்மை எதுவும் ஒன்று செய்ய முடியாதபடி அநேக காரியங்களை குறித்து வேதம் நமக்கு பல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயத்தில் நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நான் அடிமையா இருக்கிறேன்னு அர்த்தம். ஆகவே இங்கே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல், கேட்கிற விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னா கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் சில காரியங்கள் இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. அவைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. ஆகையால் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, நான் கேட்கிறேன் மறந்துடுறேன், சில விஷயத்தை கேட்டு அதில் நான் நிலைத்திருக்கணும், விலகாம இருக்கணும் அப்படின்னா அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம யாக்கோபும் அப்படிதான் சொல்ற, பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து. எப்படி அந்த பச்சை முட்செடி எரிகிறதை மோசே உற்று பார்த்து கிட்ட போய் அவைகள் என்ன என்பதை அறிய வேண்டும் என்று அவைகளை அவன் தேடினான். அப்போ நாம என்ன பண்ணோம்? பூரண பிரமாணம், விடுதலை அளிக்கக்கூடிய, நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய தேவனுடைய சட்ட திட்டத்தை நாம் சரியாக கவனித்து அவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். தொடர்ந்து அதை நாம் பின்பற்றுகளா இருக்க வேண்டும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க கேட்கறத மறக்க மாட்டீங்க. அப்போ அதுல முதலாவது நிறைய விஷயங்கள் இந்த அதிகாரத்தில் சொல்லப்படுறது எபிரேயர்ல. அதுல முதல் ஸ்டெப் எப்படின்னா, உற்று பார்க்கணும், அதுல கவனிக்கணும், நிலைக்கணும் அப்படின்னு நம்ம போன வாரம் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த முதல் வசனத்துல கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையா, ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கவனிக்கணுமா. கவனம் என்பது ரொம்ப முக்கியம். கவனம் இழந்தோம் அப்படின்னா கவலைக்குள்ளாக மாறுவோம். ஏனென்றால் பாதிக்கப்படுவோம். கவன குறைவுதான் எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் காரணமாக இருக்கிறது. நிறைய விஷயங்கள் மறந்துடுறோம் அப்படின்னா கவனிக்கலன்னு அர்த்தம். உட்காந்து கண்ணும் காதும் இங்கதான் கேட்கற மாதிரி இருக்கும், ஆனா வேற சிந்தனை யோசிச்சுட்டு இருப்போம் மனுஷன்.
அதனால சராசரி பார்த்தீங்கன்னாலே ஒரு 1/2 hour இல்லை 40 minutes மேலே ஒரு மைண்ட் அப்படியே ஸ்டெடி மைண்டாக உட்காந்து ஒரே விதத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான். ஆனாலும் தேவன் நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம், நம்முடைய தாகத்தை பொறுத்து தான் இருக்கும் அந்த கவனம். என்னதான் இருந்தாலும் அந்த சீரியல் அந்த டைம்ல பார்த்துடணும். என்னதான் இருந்தாலும் என் வாழ்க்கையில நான் 6 மணிக்கு டீ குடிச்சிடணும். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கிறோம். ஆனா தேவனை குறித்த காரியங்களை, தேவனை பற்றிய அறிகிறதிலும், ராஜ்யத்தை தேடுகிற விஷயங்களிலும் நாம் அதில் ரொம்ப முக்கியமா இருக்கிறோம் பாருங்க. ஒரு இதில் நான் கேள்வியை தேடும் போது எனக்கு எதுக்கு கவலைப்படக்கூடாது, எதுக்கு கவலைப்படணும், எதுக்கு சந்தேகப்படக்கூடாது, எதுக்கு எதை கேட்கணும் அப்படின்லாம் எனக்கு நிறைய கேள்விங்க வந்தது. அப்போ அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு நாள் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ சொல்லும் போது ஒரு வசனம் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பாருங்க நம்ம எதை தேடுறோம் அப்படின்னா, மெயினா மனுஷன் தேடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்க்காகத்தான். நீதிமொழிகளை சொல்ற மாதிரி அவனுடைய பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. லூக்காவில் ஒரு 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற மிக முக்கியமான வசனத்தில் அவர் சொல்லி கொடுக்குற காரியத்தை பாருங்க. இதை நம்ம செய்யறோமா இல்லையான்றதை பாருங்க. இதை செய்யாதனால தான் திரும்ப திரும்ப நம்ம அதை செஞ்சுட்டே இருக்கிறோம். என்னன்னு பாருங்க, 12ஆம் அதிகாரம் 28-29. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, கவலைப்படுவதை குறித்து ஆரம்பிக்கிறார். ஆகாரத்தை பார்க்கலாம் ஜீவனும், உடையை பார்க்கலாம் சரீரம் விசேஷித்தவைகளா இருக்கிறது. காக்காவை பாரு, குருவியை பாரு, எல்லாத்தையும் பாரு, அப்படியே கவலைப்படுது. சரீரத்தை பாரு, என்ன கவலைப்படுற, ஒரு முழம் கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆண்டவர் இங்க சொல்றாரு, இப்படி இருக்க ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும். எதை கேட்க கூடாதான்? எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் அப்படின்றது கேட்கவே கூடாதுன்றாரு. அது மட்டும் இல்ல, சந்தேகப்படாமலும். நம்ம இதுதான் செஞ்சிட்டு இருக்கிறோம் பாருங்க. டெய்லி கேட்குற விஷயமா, ஆண்டவரே எனக்கு நல்ல சாப்பாடு வேணும், ஆண்டவரே எனக்கு நல்ல ட்ரெஸ் வேணும், ஆண்டவரே. யாராவது ஒருத்தராவது ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படலன்னு மனசை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இது கேட்கறவங்க எத்தனைதான் விதவிதமா சாப்பிட்டாலும், விதவிதமா குடிச்சாலும், விதவிதமா அலங்காரம் பண்ணாலும், நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்றோம், எனக்கு ஒரு புதிய இந்த கலர்ல இந்த மாடல்ல இப்படி இருந்தா ஒரு விஷயத்த பார்த்த உடனே நமக்கு என்ன அது தோணுது, நம்ம அதுதான் விரும்புறோம். விரும்புறதுதான் நம்ம பேசுறோம். அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஏன்பா இதுக்கு போய் நீ கவலைப்படுற, இது வேணுமா, இது கேட்காத, இதை சந்தேகப்படாமன்ற 2 வார்த்தை ரொம்ப முக்கியமா. கேட்க கூடாது, இன்னொன்னு சந்தேகப்படாதன்ற. நம்ம இதைதான் கேட்கிறோம். இதைதான் சந்தேகப்படாமலும் இருங்க. சந்தேகப்படுறோம், கிடைக்குமா கிடைக்காதா, ட்ரெஸ் கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, இதெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். நம்ம நீ எதை தேடுறோம்? இதெல்லாம் வேணும்னு உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், அவர் கொடுப்பாரு அப்படின்றாரு. இதே வசனத்தை மத்தியில் எழுதும் போது அவருடைய பிரசங்கத்துல அவர் எழுதுறாரு. 6ஆம் அதிகாரம் பாருங்க. இங்க கேட்காதீங்க சந்தேகப்படாதீங்கன்னு சொன்ன தேவன் இங்க ஒரு வார்த்தையில அற்புதமா சொல்றத பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 பாருங்க. அதே விஷயத்தை சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம். அங்க 2 விஷயம் தான் சொன்னார். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம். இங்க உடுப்போம், ட்ரெஸ்ஸும் சேர்த்து சொல்றாரு. எண்ணத்தை உண்றது எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம்னு கவலைப்படாதிருங்கள். இங்க கவலைன்றாரு, அங்க சந்தேகப்படாமலும் கேளாமலும் இருங்க அப்படின்னாரு. இங்க கவலையப்படுறான் மனுஷன். அதனாலதான் சொல்றாரு, கவலைப்படாதப்பா, இதுக்கெல்லாமா போய் கவலைப்படுவேன், இதெல்லாம் வேணாப்பா, விட்டுடுப்பா. அந்தந்த நாளுக்கு அது கவலைப்படும். நீ ஏன் இதுமாதிரிலாம் பண்ற? நீ தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேட தேடுங்க, அப்போ எல்லாம் உனக்கு வந்துடும் இதெல்லாம்ன்றாரு. நம்ம முதல்ல எது வேணா அது உலகத்தான் நாடி தேடுற மாதிரி அஞ்ஞானிகள் என்று அங்கே சொல்றாரு. அஞ்ஞானிகள் இதுல பாத்தீங்கன்னா 32 பாருங்க.
இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப நம்ம கேட்கும் போது அது கிடைக்குது. அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் கேட்கிறதை மறக்கிறவனாய் இருப்பதற்கு, ஒரு விஷயத்தை கேட்கிறோம், எதை கேட்கணும்னு தெரியல, எதை நாம கவனிக்கணும்னு தெரியாதனாலதான் எதையோ கேட்கிறோம், கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்கிறோம். நான் ஏற்கனவே ஜபத்தை குறித்து சொல்லும் போது கேட்பதை குறித்து ஒரு வாக்கியத்தை அடிக்கடி சொல்லுவேன். இப்போ ஞாபகம் வருது, உங்களுக்கு சொல்றேன். when you pray listening God, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கடவுள் கவனிக்கின்றார். when you listen, நீங்கள் கவனிக்கும் போது கர்த்தர் பேசுகிறார். God speak. நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டு பழகிட்டீங்கன்னா when you believe God's word, கடவுளுடைய அதிசயங்களை நீங்க பார்க்க முடியும், உணர முடியும். ஜெபம் என்பது அதுதான். இன்னைக்கு நான் ஜெபிக்கும் பொழுது அவர் கவனிக்கிறாரு. அவர் பேசும்போது நான் கவனிக்கணும். சிலர் அவர் சத்தமே கேட்கறது இல்ல, ஒன் சைடு. இன்னைக்கு கேட்டா நாளைக்கு கேட்டு இயேசு நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதாவை, இயேசு நாமத்துல கேட்கிறோம் நல்ல பிதா, கேட்டீங்க நன்றி ஆண்டவரே, இது தந்துட்டீங்க நன்றி என்று சொல்லிட்டு விட்டு பாருங்க, அது நிறைவேறத நீங்க பார்க்கலாம். சந்தேகமாவே கேட்டு பழகிட்டோம் நம்ம நிறைய விஷயங்கள். அதனாலதான் சிலதெல்லாம் ஞாபகம் வர மாட்டேது. சந்தேகம் இருந்தா பயம் வந்துடும், பயம் வந்தா கவலை வந்துடும், கவலை வந்தா ஒன்னும் கிடைக்காது, பிரச்சனை தான் அதிகமாகும். அப்போ நம்ம இன்னைக்கு கேட்கிறதை மறக்கிறவனா இராமல் என்ன பண்ணும், மிகுந்த ஜாக்கிரதையா கவனிக்கணுமா. நிறைய விஷயங்களை கவனிக்கிறது இல்ல. கவனிக்காம ட்ரெஸ்ஸை போட்டேன், கவனிக்காம வண்டி ஓட்டிட்டேன், கவனிக்காம என் வாழ்க்கையில இதை செஞ்சுட்டேன், இந்த தப்பை செஞ்சுட்டேன் நான் அப்படின்னும் போது அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில. அப்போ கொஞ்சம் பொறுமை, ரொம்ப பொறுமை. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அடாவடியா சொல்லுவாங்க பாருங்க, தடா புடால், அப்படியே அவசரமா செஞ்சு முடிக்கிறது. இந்த ஒரு காரியம் நாம் வைத்திருக்க கூடாது. அப்படி நீங்க அவசரமா நீங்க தேடி போனீங்கன்னா அது நிக்கவே நிலைக்காது பாருங்க. அவசரமா வந்தது மாதிரி அவசரமா போயிடும். அப்போ எந்த ஒரு காரியமானாலும் அதை நம்ம மிகவும் ஜாக்கிரதையாய் அதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு சின்ன விஷயம்தான், ட்ரஸ்ட் ஓபன் பண்ணும்போது டேட்டு சின்ன மிஸ்டேக் தான். ஏதோ ஒன்று டேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன டேட் வேற, அதுல பிரிண்ட் ஆன தேதி வேற. இதுல அதிகாரிங்க கையெழுத்து போட்டுக்கிறாங்க, அட்வொகேட் கையெழுத்து போட்டுக்கிறாரு. நாங்க 4 பேர் பார்த்துருக்குறோம். ஆனாலும் இப்ப போய் பார்க்கும்போது தான் தெரியுது மாறி இருக்குது எல்லாமே. இப்ப உல்டாவா திரும்பி எல்லாம் பண்ணுமா, கவனிக்கல. நிறைய விஷயங்கள் கவனிக்காதனால எவ்வளவு இழப்புங்க, எவ்வளவு மன உளைச்சல், நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. கவனிக்கணும். பிள்ளைகள் தாய் தகப்பனை கவனிக்கணும், தாய் தகப்பன் பிள்ளைங்களை கவனிக்கணும், ஊழியக்காரங்க விசுவாசிகளை ஒவ்வொருவரையும் கவனிக்கணும், ஊழியக்காரரையும் விசுவாசிக்க கவனிக்கணும். இப்படி ஏதோ வந்தா போதும், லாபம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு வாழ்ந்தமான வாழ்க்கையில எதையும் நாம் மறந்துடுவோங்க. நிறைய விஷயங்களை நம்ம கேட்கறதே என் வாழ்க்கையில செயல் வடிவம் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கவனிக்கணும், உற்று பார்க்கணும், கூர்ந்து கவனிக்கணும். அப்படின்னா கொஞ்சம் இந்த செல்லாம் பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணுவாங்க, பாத்துக்கிறீங்களா? அப்படியே தட்டினோம்னா நம்மளாம் ஒன்று இப்படிதான் ஜூம் ஆகும். நம்முடைய கிட்டத்தட்ட 250 என்னமோ மெகா பிக்சல் நம்மளது, 2000க்கும் மேல ஜூம் பண்ணலாம். அந்த எல்லா டிசைனும் அவ்வளோ ஒரு செட்டிங்ல நம்ம தேவன் நம்ம கண்ணை படைத்திருக்கிறார். அது விரிந்து சுருங்கி நமக்கு அந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப அப்படியே கவனிச்சு பார்க்க முடியும், உத்து கவனிக்கலாம். அவரை குறித்து சொல்லும் போது இந்த பூலோகத்துல உலாவி கொண்டிருக்கிற 7 கண்கள், 7 திசையும் பார்த்து கொண்டிருக்கிற 7 கண்கள் சிறுவாவரை நோக்கி இருக்கிறது அப்படின்னு அவரை குறித்து எழுதும் போது எழுதுறாங்க. அப்போ எல்லா பக்கமும் அவருக்கு தெரியுங்க, அவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. அப்போ தேவன் நம்மை கவனிக்கிறார், ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறார் என்கிற உணர்வு ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்ம கவனிக்கணும். நிறைய பேர் நிறைய வசனங்களை கவனிக்காதனால திரும்ப சொன்னா கூட அப்படியா புதுசா இருக்குதே அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். கவனித்து பாருங்கள். கவனிப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன்.
எபிரேயர் நிறுவம் ஜாக்கிரதையாக கவனிக்கணும்னு யாரை கவனிக்கணும்னு மட்டும் நான் சொல்லிட்டு இதனோட தொடர்ச்சி நம்ம அப்புறம் பார்க்கலாம். எபிரேயர் 3:1 பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். யாரை கவனிக்கணுங்க? அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு, விடுதலை அளிக்கக்கூடிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். அன்னைக்கு வனாந்திரத்துல எல்லாம் அழிக்கப்பட்டாங்க, கொல்லிவாய் சர்ப்பம். அப்ப சொல்றாரு, ஒரு 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 அதே மாதிரி ஒரு சர்ப்பத்தை செஞ்சு வெண்கலத்துல மாட்டு யாரெல்லாம் கடிச்சிச்சு அப்படின்னா யாரெல்லாம் திரும்பி பார்க்கறானோ அவன் பிழைப்பான் அப்படின்ட்டு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், அது வெட்கப்பட்டு போகாது. கவனமா பார்க்கணும். அவரை நீங்க பாத்தீங்கன்னா போதும், உற்று பார்க்கணும். இன்னைக்கு அவர் என்ன வார்த்தையை கவனிக்கணுங்க. தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையில மரித்த அந்த வார்த்தையாகிய தேவன் இன்றைக்கு நம் வார்த்தையின் வடிவில் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஒவ்வொரு வசனம், நிறைய வசனங்களை கவனிக்காதனால தப்பு தப்பா அர்த்தம் கொள்றோம். நான் கூட ஒரு பழைய அனுபவம், அது லோக்கல்லையே மத்தியிலேயே நான் படிக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா இந்த தேசத்து நாட்டார், தேசம் அப்புறம் நாட்டார் அப்படி இதுல கூட ஜாதி வருதையா என்ன எழுதிக்கிறாங்கன்னு அப்படிலாம் படிச்ச காலங்கள்லாம் உண்டு. ஆனா நம்ம சரியா கவனிக்காதனால நிறைய தவறான புரிதல்கள் தேவன் மேல நம்ம வச்சிடறோம். அதனால கேட்கறத மறக்காம என் வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே பதில் என்ன, நான் கவனிக்கணுங்க. மிகுந்த ஜாக்கிரதையா நாம் கவனிக்கணும். எதை கவனிக்கணுங்க? கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தை முன்னும் வாசிங்க. சும்மா இருக்கும்போது இந்த 3ஆம் அதிகாரத்தை வாசிங்க. எதை கவனிச்சா நான் என் வாழ்க்கையில என்ன கிடைக்கும், என்ன மறக்க மாட்டேன், ஏன் பாக்கியவனா இருப்பேன் அப்படின்னா நீங்க அவருடைய வீடா மாறுவீங்க. உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார்ன்றதை நீங்க புரியும். அவர் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ, அவர் வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். அந்த வீட்டிலே தேவன் வீட்டுக்கு மேற்பட்டவராக இருந்தார். அங்கே மோசை குறித்து அங்கே சொல்றாரு. இப்படி ஒரு சம்பவத்தை சொல்லி நீங்களே அந்த வீட்டார் இப்படி செஞ்சா அப்படின்னு முடிக்கிறாரு. அப்ப நம்ம கிறிஸ்துவ கவனிச்சு பாருங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இந்த உலகத்துல யாரையுமே பார்க்காதீங்க, எல்லாமே குறை உள்ளவங்க தான். ஆனா குறையில்லாத நிறைவான ஒரு குற்றமும் அறியாத குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை கவனித்து பார்ப்போம். கவனிங்க, நிறைய விஷயங்களை கவனிச்சு பாருங்க. அதிகாரத்தை கவனிங்க, வசனத்தை கவனிங்க, பேசுற வார்த்தைகளை கவனிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக மாறும். அற்புதமாய் தேவன் வழிநடத்துவார் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. நாம் ஜெபிக்கலாம். சகல நன்மைகளுக்கு மூற்றுக்கும் உறைவிடமா இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம கேட்குறோம், ஆனால் மறந்துடுறோம். அது மறக்காம எங்க வாழ்க்கையில செயல் வடிவம் கொடுத்து அதில் நான் பாக்கியவானா வாழணும் அப்படின்னா கர்த்தாவே, நாங்கள் அதிக ஜாக்கிரதையாய் நாங்கள் உற்று பார்த்து உண்மை கவனிக்கிறவர்களா எந்த விஷயமா இருந்தாலும் எங்களை விடுதலைக்கூடிய ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவை இன்னைக்கு கவனித்து பார்க்க வேண்டும் என்ற இந்த வார்த்தை எங்களுக்கு நினைவுபடுத்தி நீ நன்றி சொல்லுகிறோம். இன்னும் ஆண்டவரே, நாங்கள் எதையெல்லாம் கவனிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் வரும் நாட்களில் நாங்கள் தியானிக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இதை புரியும் வகையில எங்களுக்கு சொல்லி நீரே உணர்த்தி எங்கள் வாழ்க்கையில பேசுவது மட்டுமல்ல, நாங்கள் கேட்பது மட்டுமல்ல, அதை நடைமுறை செயல் வடிவங்களிலே அது மாறட்டும், அனுபவமாக அமையட்டும். எல்லாவற்றை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடின் இல்லாத பரிசுத்த நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு 1/2 மணி நேரம் எப்படி போகுதுன்னு தெரியல. சப்ஜெக்ட் ஒரு வசனமாக தான் பார்க்குறோம். வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், வாழ்வில் மாற்றங்களை. மீண்டும் நாம் காலை சந்திக்கலாம். பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.